take over the oxygen production site. And they can do better than us. அப்படியான இடங்கள்ல அந்த கிரிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் அவங்களோடய செய்வாங்க. அப்போ அது மட்டும் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டருங்கிட்ட 100 ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது. மெகா சிலிண்டர்ன்றது 47 லிட்டர் ஆக்சிஜன் ஒரு சிலிண்டரில் 100 சிலிண்டர் இருக்குது. உண்மையில் ஒரு வெண்டிலேட்டரில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நாங்கள் அந்த சிலிண்டரை மெகா சிலிண்டரை கனெக்ட் பண்ணுவோம்னா 2.5 மணி நேரத்தில் ஒரு சிலிண்டர் முடியும். 24 மணி நேரத்துக்கு 10 சிலிண்டர் வேணும். 10 வெண்டிலேட்டரில் பேஷண்ட் இருந்தால் டோட்டலாக ரீஜனில் இருக்கிற ஆக்சிஜன் ஓவர். இது வெல்டிங் சென்டரில் எத்தனை ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருக்காங்க கவுண்ட் எடுத்து அனுப்பிட்டான். ஸோ கவர்மெண்ட் இஸ் சீக்கிங் ப்ரைவேட் சைட்டில் இருக்கிற சிலிண்டர் எடுக்கிறதுக்குரிய வழியெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ ப்ரிடிக்ஷன் படுமோசமாக இருக்குது. அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் 10 to 50 times இந்த எஃபெக்ட் இருக்க போகுது. நாங்கள் எங்கட இதை எடுத்தோம்டா 10 times அந்த மினிமத்தை மட்டும் எடுத்தோம்டா 1005 நோயாளி வந்தது. இந்த தேர்ட் வேவில் 15,000 நோயாளி வரும். 12 பேர் சேர்த்தது 120 பேர் இறக்க வேண்டிய ஒரு நிலை வரலாம். ஸோ திஸ் இஸ் அ டைம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் they have to understand the severity, critical point of the disease, the situation. So we have to overall தாங்க கமிட் ஆகணும். இந்த விஷயங்கள் தாங்க கமிட் ஆகி போலீஸார் ஏதோ புதுவிதமான ஐடியாக்கள் எடுக்க வேணும். எங்களுக்கு வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் ஃபியூ. ரமசான் மட்டும் உங்களுக்கு தெரியும், எங்கள் யாக்கள் ஃபாஸ்டிங் அவ்வளோ ஆக்டிவாக மூவ் பண்ணினாலும் இன்சைட் திஸ் டவுனும் இந்த ரீஜனுக்குள்ளே தான் மூவ் பண்ணுறாங்க. இங்கே எங்களுக்கு அவங்க கெதா பண்ணினாலும் ஸ்ப்ரெட் பண்ண சான்ஸ் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் இல்லை இங்கே. பட் இது தொடர்ச்சியாக இருக்க போகிறது இல்லை. ரமதான் முடிய இவங்க எல்லாம் கொழும்புக்கு போவாங்க. அரைவாசி பேர் அம்பாறைக்கு போவாங்க பிஸ்னஸ் செய்யறதுக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் மெடிக்கலோவுக்கு போவாங்க. ஸோ அதர் பீப்புள் வில் கம் ஆல்சோ. வேறு வேறு ஏரியாக்கள் இருந்தும் ஆக்கள் வருவாங்க. அப்போ இது ரமதான் முடிய இது convey this message to DIG. I also will convey. So at least from a MOH area we need 5 cases per a day. At least 5 cases per a day. So and support all the MOHs whenever they need your support. And they are helping. Even I got 2 security from army personnel today onwards. So for my security. And so they are doing, but I need the night patrolling. So the Ramazan days, you know, after 6-7 o'clock till 12 o'clock there are crowd. No classes. Personal class அப்படியே கொடுத்தா அது பிரச்சனை இல்லை. Should we stop? If something happens, please inform us. If it is happens with your knowledge, please stop it. அடுத்தது வந்து DS office. DS office, thank you very much. They are the routine works. They are helping us a lot. Everything. So this is working. It's a teamwork. தேவை செய்து எல்லா எம்ஓச்சும் டிஎஸோட சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுங்க. ஏன்னா அது அவங்கள்ட்ட தே ஹேவ் அ ஃபோர்ஸ். அங்கே சமூக ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸர், இந்த ஆஃபீஸர் நிறைய பேர் இருக்காங்க. அன்றைக்கு ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு யூஎஸ்எல். ஐ திங்க் ஐ கட் 5 people ஆர் பாசிட்டிவ். ஸோ டிஎஸ் ஆஃபீஸ் என்னென்னா அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் சைக்கிளோக்களால் நீங்கள் ஹாஃப் ஆகிருப்பீங்க நீங்கள் ஸ்ட்ரென்த்தை. இருந்தாலும் எங்களுக்கு இந்த விஷயத்தில் ப்ளீஸ் மேக் ஷுர் யுவர் வில்லேஜ் டீம் ஃபங்க்ஷனிங் வெல். ஸோ whoever coming from a risky place or whoever visiting to the risky place should be informed to the PHI through the village team. In our past, in the past, we experienced that village team was not a death. China உருவாக்கின இடம் அதாக இருந்தாலும் they controlled. How they controlled? Yesterday they celebrated their national day or something without mask, with all the gathering. As normal. Straight removed the mask restriction. Straight. And Swiss going towards work healthy nation. And New Zealand come out of this COVID.
All happen due to two things. One is obeying the rules and regulation of the precaution. Second thing is a vaccine. So vaccine நம்மளுக்கு இப்போ கிடைக்க போற இல்லை, எல்லாருக்கும் தெரியும், அது obvious reason. So அடுத்த மாதம் ஸ்புட்னிக் 15,000 வயசு தான் வருது ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட். அப்போ அது எங்களுக்கு வர நேரம் நாங்கள் 11 மில்லியன் டோஸை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது இப்போதைக்கு நடக்க போகிறதில்ல. 1 மில்லியன் நாங்கள் டச் பண்ணவே இல்லை. வந்து ரிஸ்கி ஏரியாவுக்குள்ள போராக்களும் போய் வர்றாங்கன்ட்டு அந்த அம்பாறைக்கு போராக்கள் யார்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ரிஸ்கி ஏரியாவில் இருக்கிற பொத்திவியில் இருக்கிறாள், இறக்காமத்தில் இருக்கிறாள், தீபாவளியில் இருக்கிறாள். ஸோ யூ ஹேவ் டு பி careful, screen them, take your routine sample from them. அதே மாதிரி இந்த பஸ் மயோன் ட்ராவல்ஸ், அந்த ட்ராவல்ஸ், இந்த ட்ராவல்ஸ் அங்கே எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் கிளம்புக்கு போயிடுது, அதுதான் ரிஸ்க் ஏரியா போயிடுது. அந்த ட்ராவல்ஸில் வர டெய்லி ரிட்டர்ன் எடுக்கு. இங்கேருந்து யார் போகிறாங்க, டெலிஃபோன் நம்பர் பேர், அதே மாதிரி அங்கேருந்து யார் வர்றாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக டாக்டர் ஃபாரஸாவுக்கு தெரியும், நாங்கள் கண்டுபிடிச்சது ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட், ஒரு டாக்டர், ஒரு சிங்கிள் டாக்டர். she came from Colombo area. So she had sore throat and we checked and it was positive. Then 29th vandrukra, last 29th people are gathering, people will move out and come out in. So all the things are ahead. So we have to go for a legal action and public க்கு நாம எல்லாத்தையும் சொல்லி கொண்டு இருக்கிறார். It's happening for more than a year. ஒரு வருஷமா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாச்சு. இன்னும் சொல்லி கொடுத்து அவங்க திருந்துவாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறார். Go for a legal action. Go for a legal action. Close shops. So then close a small shop. The bigger shop person will handle in a very good way. So there you get more customer to the bigger shop. நான் நேற்று முந்தின நாளும் வீடியோ எடுத்து கேசஸ் வருது. டெத் வந்து மோர் தேன் 2 lakhs. இந்தியாவோட பிள்ளைக்கு கல்முனையும் அந்த வகையில் ஒரு ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது. ஏன்னா பிஸ்னஸ் பீப்புள் போய் வர்றது ஒஃபிஷியலி அண்ட் அன்அஃபிஷியல். அப்போ இந்த சான்சஸ் இருக்கு, ரிஸ்க். அப்போ அந்த ஸ்ட்ரெயின் இங்கே வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். ஸ்ரீலங்கன் சிச்சுவேஷன் இப்போதைக்கு எங்களுக்கு முதல் இந்த நியூ கேசஸ் வர்ற ட்ரெண்ட் வந்து கூடிக்கொண்டு போகுது. லாஸ்ட் இது வந்து 1923. அதில் டெத்ஸ் வந்து 709. இப்படி ஒரு டெத் எங்களுக்கு வரமென்று நாங்கள் இது பார்த்துருக்கோம். மெயினாக வாட்ஸில் மாறிட்டு 9 deaths வித்தின் 24 hours 9 deaths வந்துருக்குது லாஸ்ட் 24 hours. இங்கே டோட்டல் கேசஸ் வந்த இதில் பொறுத்திருக்கு. கலத்துறை அண்டாபுரம் கேணி. மற்றது கந்தக்காடு கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. மற்றது ஃபிஷ் மார்க்கெட் மினுவாங்கோட கிளஸ்டர். ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்து மேஜர் மெசிவ் அவுட் பிரேக் வந்தது. 82,785, 15,240. அதாவது நியூ இயர் முடிஞ்சு இன்னும் 2 weeks ஆகல. அப்போ இந்த ரேட்டை விட இந்த ரேட் கூட இருக்கு. நியூ இயர் கிளஸ்டரில் நீ ஆஃப்டர் நியூ இயர் 15,240 கேசஸ் பாசிட்டிவாக வந்துருக்கு. அது வேகம் வந்து கூடுதலாக இருக்கு. பாசிட்டிவ் கேஸ் பொம்பளையில் எஃபெக்ட் பண்ணுற வேகமும் கூட இருக்குது. இப்போ எங்களுக்கு எங்களோட சென்டர்ஸில் இருக்கிறாங்கல்ல ஃபீமேல்ஸ் அண்ட் சில்ட்ரன் கூட இது எங்களோட பேஷன்ஸ் தான் வந்து. செகண்ட் வேவில் 3,645. அண்ட் கால்முனை 11 deaths. இப்போ இன்றைக்கு அம்பாறையில் கூட 11 விட அம்பாறையில் இதில் ஒன்று தான் போட்டிருக்கு. ஆனால் அம்பாறையில் இன்றையோட 5 deaths
செகண்ட் வேவ்ல எங்களுக்கு 27. தேர்ட் வேவ்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உப்புவடி, பெட்டிக்குளோ, அம்பார, பின்னியா எங்கள்கிட்ட கம்புணர் ரீஜன் இதுக்குள்ள வரல என்ன எங்களுக்கு லெஸ் கேசஸ். அதில் இப்போ ஆக்டிவ் கேசஸாக 9 கேசஸ் இருக்கு. நியூ கேஸ் நேற்று வந்தது 1. மற்றது டெத்ஸ் வந்து எங்களுக்கு லாஸ்ட் டெத் வந்து சமாதுரையில் வந்தது ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி. எங்களோட ஏரியாவில் 13 MOHs இருக்கு. GN டிவிஷன் 340, PHI 49 எல்லாம் கூட கேஸ் லோட் இருந்த ஏரியா வந்தது. அந்த பர்சன் வந்து அவரும் கிளம்புலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தால் ஆடிட்டு சொன்ன மாதிரி எங்களுக்கு இப்போ கிளம்புல மற்ற டிஸ்ட்ரிக்டில் இப்போ பிரிட்டிஷ் வேரியன்ட் இதுவரை எங்களோட பகுதியில் இல்லை. அப்போ அதில் ஒரு இப்போ கம்பேரிங் இந்தியாவோட கம்பேர் பண்ண இந்தியன் வேரியனை விட பிரிட்டிஷ் வேரியன்ட் குறைவாண்டாலும் ஆனால் இப்போ எங்களோட ஸ்ரீலங்கா பார்க்கல அதில் வேகமும் கூட இருக்குது. ஆடிட்டு சொன்ன மாதிரி அதில் வேகம் கூட இருக்குது. அப்போ அப்படி 1-2 கேசஸ் அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்மிட் படுமெண்டா எங்களோட சில ஏரியாவில் இருக்கிற க்ரௌடிங் இந்த இதுகள் வந்து மெஸ்ஸி டோட்டல் கேசஸ் வந்து 765. அதில் ஆக்டிவ் வந்து 480, 418 இப்போ ஆக்டிவாக இருக்கு. அதாவது வந்து இந்த தேர்ட் வேவ்ல தான் அவங்களுக்கு கூடுதலாக அந்த கேசஸ் வந்தது. இந்தியோட அவங்களுக்கு டெத்ஸ் வந்து 5 டெத்ஸ் நடந்திருக்கு. அம்பாறை இதில் வந்து ஒரு ஏரியா கேஸில் போட்டிருக்காங்க. அடுத்தது எங்களோட இன்டர்மீடியட் சென்டர் அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ், அதாவது வந்து பாசிட்டிவான பேஷண்ட்ஸை கொண்டு போய் 14 நாளைக்கு வச்சிருக்கக்கூடிய இன்டர்மீடியட் ஆக்டிவாக 130 இருக்கு, 10 டெத். ஆனால் இப்போ அவங்களுக்கு கேசஸ் வந்து கூட இருக்கு. நேற்று அவங்களுக்கு புதுசாக 28 நியூ கேசஸ் பாசிட்டிவாக இருக்கு. சேஃப் பொசிஷன், மோர் கேசஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதில் அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ கேசஸ் கூடிக்கொண்டு போகுது. அதே நேரம் அம்பாறை, ட்ரிங்கோ, பெட்டிக்குளோ இல்லாமல் மொன்றாகல டிஸ்ட்ரிக்ட், கேண்டி, கம்பா எல்லா இடத்துலையும் கேசஸ் கூடுது. எங்களை சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ஸில் கேசஸ் கூடிக்கொண்டு போகுது. அப்போ எங்களுக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதோட இப்போ ரம்ஜான் ஃபாஸ்டிங் வந்து 15 தான் முடியும். இப்போ இன்னும் 10 days வந்து நாங்கள் சரியான விஜிலண்டாக இருக்கணும். என்னென்னா போகிற ஆட்கள் மற்ற நேரம் அங்கே கடை வச்சிருக்கிறார்கள் அல்லது அங்கே கடையிலையோ ஒரு இடத்துல வேலை செய்கிறார்கள். லாக்டவுன் ஆனோட எங்களுடைய ஏரியா ஆட்கள் இங்கே வருவாங்க. ஒரு ரிஸ்கி ஏரியாவிலேருந்து தான் தேர் கமிங் இங்கே வர்றாங்க. அப்போ எங்களுக்கு இப்போதைக்கு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அல்லது அவங்கள ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கணும். மற்றது இஃப்தார் ஈவெண்ட்ஸும் ஆர்டிஹெச்எஸ் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். மெஸ்ஸி இப்போ எங்களுக்கு லாஸ்ட் வீக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருந்தது. பெரிய ஆக்களை க்ரௌடாக கூப்பிட்டு இஃப்தார் ஈவெண்ட் வைக்கிறது. இன்னொரு பொலிட்டிஷியன் இருக்கிறார், கல்முனையில் ஒரு பொலிட்டிஷியன் இருக்கார், ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு நாயுதுமொழியில் இன்னொரு பொலிட்டிஷியன் இருக்கார். இந்த பொலிட்டிஷியன்ஸ் தான் இந்த இஃப்தாரை வைக்கிறதுக்கு முன்னால் நிற்கிறாங்க. எல்லாரும் 2-3 ஈவெண்ட்டு நடந்து போடுது. முந்தின நாளுக்கு முதல் நாள் பொத்துவில் கிட்டத்தட்ட 200 பேரை வச்சு இஃப்தார் இப்படி வச்சா நாம இது இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து இதை சொல்றது சைலன்ஸ் பிஃபோர் சைக்ளோன். இதுதான் அமைதியாக நாங்கள் இருக்கிற மண்டத்துக்காக சேஃபாக இருக்கிற மட்டும் ஒருத்தர் நினைச்சிடக்கூடாது. இது இட்ஸ் அ சைலன்ஸ் பிஃபோர் த சைக்ளோன். ஸோ இப்போவே நீங்கள் அதை கட்டுப்படுத்தியா ஒவ்வொரு எம்ஓஹெச்சும் அவங்கள இருக்கிற உங்களோட ரீஜனல் டீம் இருக்குது தானே, ஒரு எம்ஓஹெச்சோட ஒரு டிஎஸ்எம் அங்கே இருக்கிற விருது சபை அங்கே இருக்கிற போலீஸ், நீங்கள் என்ன செய்யணும், அந்த பொலிட்டிஷியனை கூப்பிடுங்க. உங்களோட இடத்துக்கு கூப்பிட்டு நீங்கள் போங்க. அந்த அத்தாரிட்டி பவர்ஃபுல்லாக பாதிக்கணும். ஏனென்றா அவங்கள்ட்ட தான் இந்த கமர்ஷியல் விஷயங்கள் இருக்கு. இந்த அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை வழங்கணும். அப்படி இல்லாதாக்களை ஸ்டாப்ஸை கூட வைக்கணும். டாக்டர் அர்ஷாத் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இன்றைக்கு நான் உங்களோட கல்முனை மார்க்கெட்டுக்கு போகணும்னா சரிதானே, கல்முனை மார்க்கெட் முடிகிற நேரத்தில் அந்த சைட்டில் இருக்கிற அவ்வளோ வேறு மாஸ்க் இல்லை.
அப்படி இல்லைன்னா நாங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ரோட்டில் மாசடைக்க வண்டி வரும், அப்புறம் அவங்க சண்டைக்கு வருவாங்க. சரிதாங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் அதுக்குள்ளே போடணும். இப்போ போலீஸ் ஆல்சோ அக்செப்டட் yesterday they will send 2% policemen to the market in the morning. முக்கியமாக அந்த டிஎஸ் சமிட்டி ஆஃபீஸர்ஸ் வில்லேஜ் லெவல் கமிட்டிஸ் வந்து பப்ளிக் அவேர்னஸில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதை விட மெயினாக அந்த பேஷன்ஸ் அவுட் சைடில் இருந்த வாராக்கள் இப்போ அநேகமாக ஜிஎஸ் சமுத்தி எங்கள் அந்த வில்லேஜ் லெவல் ஆக்களுக்கு தெரியும். அவுட்டர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வாராக்களை தச்சலாக எங்களுக்கு தெரியாட்டையும் அதை அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த எம்ஓஹெச்எஸ்க்கு கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு கம்யூனிகேஷனை வச்சுக்கொள்ளணும். அதன் மூலம் நாங்கள் இந்த ரஷ் ஹவர்ஸ் the precaution, the mask அதுகள் சரியாக இருக்கான்னு இந்த ரஷ் ஹவரில் மட்டும் ஈவினிங் 4லேருந்து 9 மட்டும் they will inspect and control it. ஏதாவது breach இருந்தால் they advise. If something goes wrong, they will inform to the PRChat. So that's a very good initiative. Thank you very much, DS. So every DS office you can start that. You can give your own, but that people should be, selection should be perfect. So otherwise they will misuse. அப்படி இல்லை, கடைசி கிழமையில் கிட்டத்தட்ட 500 PCR எடுத்துருக்கிறோம். எடுத்து முப்பிதான் இருக்குது. அதுக்கு எங்களுக்கு இருக்கிற அந்த எங்களோட கிரவுண்ட் சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஆனால் நிச்சயமாக அவுட் பிரேக் வராதுன்னு நாங்கள் ஒரு நாளும் எதிர்பார்க்க இல்லை. ஸோ அவுட் பிரேக் வர்றதுக்கு முதல் எந்தெந்த ஏரியாவில் வர வேண்டும் எங்களுடைய மோச் மேலே எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட ரீஜனில் எது ரிஸ்க் ஏரியான்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு இந்த கொழும்பு பஸ் ரிஸ்கான அந்த ஃபர்ஸ்ட் வேவ் வந்து செகண்ட் வேவ்ல எனக்கு நடைமுறை அமைப்பு அமைப்பெல்லாம் அவங்க ஏற்படலை. ஆனால் மக்கள் அதிகமாக அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் செஞ்சோம்னா மக்களுக்குள்ளே ஒரு சேர்க்காத வழி என்னன்றது கொஞ்சம் பார்த்தேன். நாங்கள் வந்து அப்படி ஒரு யோசனை பண்ணோம். மக்களை நாங்கள் சொல்லி பார்த்து கொண்டு வந்து மக்களுக்கு சில மாதிரி தெரியல. அதை விஜிலண்டாக வந்து இந்த வில்லேஜ் பப்ளிக் அந்த கோயில் கொண்டு வந்தோம். அதே நேரத்தில் நாங்கள் அந்த மக்களுக்குள்ள புகாத வழியில் அந்த வழியிலிருந்து வாராக்களை ஸ்கிரிப்டை நாங்கள் பார்க்குறது, அவங்க நாங்கள் வந்து இப்போ பண்ணுறது, அவங்க டெஸ்ட் பண்ணுறது, மற்றது குவாரண்டைன் பண்ணிக்காக நல்லா மொழிட்ட வந்தது கூடுதலாக நாங்கள் புதுசாக மொஸ்ட் கோமிட்டியெல்லாம் வந்து உருவாக்கியிருக்கிறது. அவசரம் கல்ச்சுரல் நாங்கள் வந்து ஒரு மொஸ்ட்லேயும் வந்து ஒரு 500 பேரோட கோமிட்டி உருவாக்குறது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது பிஎஸ்பி நான் சொல்லியிருக்கேன். அந்த சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுபோல் நாங்கள் அந்த கோமிட்டி வச்சு எல்லா டீச்சர் நாங்கள் செய்யலாம். அந்த மற்ற வந்து எங்களோட இதை வந்து ஒவ்வொரு நாளும் பிஹெச்ஐ வந்து ரவுண்ட் சைட்ஸு ஒவ்வொரு நாளுமே ஏதாவது கடையில் 3 வேலை அதில் வந்து இந்த அந்த சப்போர்ட்டுக்கு டிஎஸ்சி வந்து கொஞ்சம் அவங்கள போஸ்டாக எங்களுக்கு அந்த தந்தால் இன்னும் நான் கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். This time also we can particularly we can see how many people are coming, what is which area, from which area they are coming. We can extract them and we can we had one positive case. He came from Colombo, from actually only the Colombo buses at the Perennilavana and get the names and the cell phone, their mobile numbers. I think we are able to do something there. We will try our best. Yeah, I'll do it. Try your best. Yes. there as well as this Karadiv Jackson also. Johnson. Yes, because that day also coming now to Ampara, people are coming. Yeah, I will discuss with Major Deepak. No problem. I can put a point there at the Karadiv Johnson. Yes. And other point where it has Not Karadiv. rename the from the upper to Samman. From Karadiv Johnson to towards not Karadiv, Perenniala. Government rule, we can But we can give some any other suggestion to our area people, bus drivers. They can implement some. Government policy illati. Nammude bus drivers, nammude division like the instruction on கொடுக்கக்கூட கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. ஒரு precautionary measure ஆவறங்க. Every night பஸ் வெளிக்கிட்ட பிறகு அந்த பஸ் ஓனரோ பஸ்ல ஒர்க் பண்றாங்களோ பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிச்சுங்க டெய்லி
அதான் இப்போ ஆடியோ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை ஓ, அதே ஒன்று அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓ. அவங்களுக்கும் கன்வீனியன்டான எங்களுக்கு எப்படியோ லிஸ்ட் வரணும் ஓ. அவங்களுக்கும் கன்வீனியன்டான வழிகள் இருக்குதானே இல்ல ரெண்டு தானே சார் ஒன்று அக்கரைப்பத்து மற்றது சாய்ந்த மருதும் கல்முனை இவ்வளவுதான் பஸ் லாங் டேர்ம் பஸ் உங்களுக்கு ரிஸ்கான ஆட்கள் அதாவது கல்முனை போலீஸ் ஸ்டேஷன்லையும் அக்கரைப்பத்து போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொடுத்தா சரி சம்பந்தம் அதான் அது ஒன்று மற்றது எல்லா எம்ஓஹெச்எஸ்க்கும் போலீஸ் மாமியம் ரெடி என்று சொன்ன ஒரு நமது பிரதேச